ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நான் இந்த வீடியோ எதாவது பார்க்க போகிறோம்னா ஹவு டு மேக் ஏ பர்ஃபெக்ட் ரெஸ்யூமே. ஆமாம், ரெஸ்யூமே எப்படி மேக் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இப்போ ஃபைனல் இயர்க்குள்ளே என்டர் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் 2023 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கலாம், இல்லை 24 இப்போ ஃப்ரெஷராக கூட நீங்கள் இருக்கலாம். முக்கியமாக உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமே மேக் பண்ணுறது தான். உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரெஸ்யூமே நல்லா இருந்தால் தான் வேலை கிடைக்கும். ஸோ ரெஸ்யூமே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது, எப்படி பர்ஃபெக்டாக ரெஸ்யூமே கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெஸ்யூமேயோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு முக்கியமாக தெரியும். ஏன் கேட்டிங்கன்னா, உங்கள் ரெஸ்யூமே தான் நீங்கள் வந்து 4 வருஷம் காலேஜில் என்ன படிச்சிங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த உங்களோட ஸ்கில் செட்லாம் என்னன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ ரெஸ்யூமே வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமலே ஒரு ஷீட்டில் சொல்லணும்னா அதுதான் ரெஸ்யூமே. மேக்ஸிமம் ஃப்ரெஷராக நீங்கள் இருந்தீங்கன்னா ரெஸ்யூமே ஒரே ஒரு பேஜ் மட்டும் போதும். நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த டெம்ப்ளேட் மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெஸ்யூமே ஸ்டார்ட் பண்ணோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட நேம் வந்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ வந்து தேவையில்லை, ஒரு நேம் மட்டும் வச்சுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களோட நேமு, அது கீழே நீங்கள் என்ன ரோல், ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், இல்லை கிராஃபிக் டிசைனர், எந்த ரோலோ அந்த ரோல் கீழே போட்டுருங்க. ரைட் ஹேண்ட் சைடில் கான்டாக்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, உங்களோட இமெயில், உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்கு. ஸோ இந்த 4 வந்து கான்டாக்டில் இருந்தால் போதும். என்னது நேமு, இமெயிலு, அப்புறம் வந்துட்டுனா மொபைல் நம்பரு, அப்புறம் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல், அது மட்டும் இருந்தால் போதும் உங்களோட கான்டாக்ட்டுக்கு. அடுத்து அப்ஜெக்டிவில் என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து இந்த ரோலுக்கு எதுக்காக அப்ளை பண்ணுறீங்க. ஸோ வந்து நான் வந்து இப்போ ஒரு ரோலுக்கு வந்து இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஜாவா ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஜாவா நிறைய தெரியும், நான் அதை இன்டர்ன்ஷிப் வச்சுருக்கேன். ஸோ இந்தமாரி உங்கள் கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணுறதா ஆசையாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் கூட சொல்லிட்டு எதுக்கு நீங்கள் அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்ற அப்ஜெக்டிவ் மோட்டிவேஷனை நீங்கள் கொடுக்கணும். ஸோ வந்து நேமே கான்டாக்டுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் இருக்குது அப்ஜெக்டிவ். நீங்கள் வந்து எதுக்கு வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்ற அப்ஜெக்டிவில் தெரிஞ்சுப்பாங்க மேனேஜர்ஸோ ஹெச்ஆர்ஸோ. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இருக்கும். எஜுகேஷன் என்னென்ன போகணுன்னு சொல்லிட்டு அப்படின்னா 10th 12th அப்புறம் நீங்கள் காலேஜ் முடித்த மார்க்ஸ் அது எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 10th எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க, 12th வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க, எந்த குரூப் எடுத்தீங்க, அப்புறம் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குரூப் எடுத்தீங்க, சிஎஸ்சி என்ன டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் எடுத்தீங்க, அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணின்னு சொல்லிட்டு பெர்சன்டேஜ் வைஸ் வந்து தான் எஜுகேஷனுக்கு மார்க் கொடுத்துங்க. ரொம்பலாம் இது பண்ணாதீங்க. அந்த ஸ்கூலோட ஃபுல் நேம்லாம் கொடுத்ததில்ல, ஸ்கூலோட நேமு, ஒரு மார்க் எவ்வளோ எடுத்தீங்க, என்ன குரூப் எடுத்தீங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ரெஸ்யூமே ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கிறது, ஈஸியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் பெஸ்ட்டாகவும் இருக்கணும். அடுத்து எஜுகேஷனுக்கு அப்புறம் என்ன வரும்னா எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து 4 வருஷம் படிச்சிருக்கீங்களே, அது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்டர்ன் போயிருக்கலாம், இன்டர்ன் போயிருந்தால் இன்டர்ன் எக்ஸ்பீரியன்ஸை அதில் கொடுங்க. நான் இந்தமாரி 3 months இன்டர்ன் பண்ணிருக்கேன் இந்த கம்பெனியில், இந்த ரோல்லாம் நான் பண்ணிருக்கேன், அதில் நீங்கள் என்ன புதுசாக பண்ணீங்க, என்ன இன்னோவேஷனாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. ஹெச்ஆர் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு உண்மையாகவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையான எக்ஸ்பீரியன்ஸா, இல்லை ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸா, சும்மா பேருக்கு காசு கொடுத்து இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கானா, இல்லை வந்து இவன் வந்து உண்மையானவே இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கானான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துப்பாங்க. மோஸ்ட்லி நீங்கள் காசு கொடுத்து இன்டர்ன் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு வந்து நல்ல இமேஜ் கொடுக்காது. ஒன்று கம்பெனி உங்களுக்கு காசு தரணும், இல்லைனா நான் பெய்டு நீங்களும் காசு தரக்கூடாது, கம்பெனி உங்களுக்கு காசு தரக்கூடாது, நீங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கணும். ஸோ அந்தமாரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு டைம் வந்து நான் வந்து காசு கொடுத்து இன்டர்ன் வாங்கினேன். அது வந்து ஒரு டம்மி இன்டர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது வந்து என் ரெஸ்யூமேல போட போய் ஹெச்ஆர் வந்து என்னை கேட்டாங்க, என்னப்பா பண்ணேன்னு சொன்னோன்னே நான் அப்படியே அப்படியே திணறி நின்றுட்டேன். என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா பொய்யான விஷயத்தை நம்ம எப்படி சொல்ல முடியும், நம்மளுக்கு எதுவுமே தெரியல. நான் உண்மையானவே அந்த இன்டர்வியூ ஒழுங்காக பண்ணலை. ஸோ அதனால் அந்த இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஒழுங்காக பண்ணுங்கள், இல்லைனா பண்ணலாம் அந்த இதில் எதுவுமே போடாதீங்க. ஸோ எது உங்களுக்கு தெரியுதோ அது மட்டும் ரெஸ்யூமேல போடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிப்பீங்க என்னமாரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் முடிச்சாச்சு, எஜுகேஷன் முடிச்சாச்சு, எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் தேர்ட் இயர் தான் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் என்னென்ன முடிச்சிருக்கீங்க, ஈவன் அது சின்ன ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம், ஸ்மால் மினி ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸாக நீங்கள் முடிச்சிங்களோ அதெல்லாம் அதில் போட்டுருங்க. அந்த ப்ராஜெக்டோட லிங்க்கை கொடுங்க. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணி அந்த லிங்க்கை வந்து அந்த ரெஸ்யூமேல கொடுங்க. அது ரொம்ப ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். என்ன வந்து கம்பெனி செலக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை தொட்டு அந்த ப்ராஜெக்ட்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் ஜேஎஸ் தெரியும் போலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ நீங்கள் லிங்க் கொடுத்து ரொம்ப நல்ல விஷயம். அந்த ப்ராஜெக்ட்ஸு, அந்த ப்ராஜெக்ட் கீழே அந்த லிங்க்கு அது கொடுங்க. அப்படி இல்லைனா கிட்டப் லிங்க் கொடுங்க. கிட்டப் லிங்க் ஏன்னா அந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோடு வந்து
நான் வச்சுருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நீங்கள் வெறும் வார்த்தையாக சொல்லாமல் ப்ரூஃபோடு நீங்கள் காமிக்கணும் எல்லாத்தையுமே. அதேமாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் லிங்க்டின்ல அப்டேட்டடாக வீடியோஸ்லாம் போட்டு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வச்சுங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் சிம்பிளாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு பஸ் புக்கிங் சிஸ்டம் எல்லோரும் பண்ணுற மாரி பண்ணாமல் அதில் என்ன புதுசான ஒரு பஸ் புக்கிங் சிஸ்டம்லேயே எது புதுசாக நான் இன்னோவேட்டிவாக இது பண்ணுறேன், புதுசாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காமிக்கணும். என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்க, வெதர் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ரியல் டைம்லன்ற மாரி நீங்கள் பண்ணணும். அடுத்து ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கில் செட், உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ்லாம் தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாவா ரோலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன போடணும்னா, ஜாவா எனக்கு தெரிஞ்செல்லாம் சொல்கிறேன், ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், MySQL இது வந்து ஒரு ஜாவா டெவலப் தேவையான ஸ்கில். அந்த ஸ்கில் உங்களோட இருக்கா, நீங்கள் அப்ளை பண்ணுற ரோலுக்கும் உங்கள் ஸ்கில் செட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். எப்படின்னா ஒரு ப்ராபர்ட்டி ரவுண்ட் வச்சு இப்போ வென் டயக்ராம் வச்சு பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் இவ்வளோ இருக்குது, கம்பெனி எதிர்பார்த்து இவ்வளோ இருக்குது, இது ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா உங்களோட சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லை உங்களுக்கு முக்கால்வாசி தெரியும், அப்படி தெரியாதுன்னா இவ்வளோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வென் டயக்ராம் மூலிமா உங்களுக்கு வந்து எதுனா தெரிஞ்சிடும். இப்போ உங்கள் ஸ்கில் ஒரு பக்கம் இருக்குது, அவங்க கேட்குற ஒரு ஸ்கில் ஒரு பக்கம் இருக்குன்னா சேராது. நான் போன ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் ரோல் நினச்சிட்டு நான் ஜாவா டெவலப்பர் ரோலுக்கு போட்டிருந்த ரெசியூமையை நான் வச்சுருந்தேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க சைபர் செக்யூரிட்டி ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகிறதால ஈவன் நான் வந்து குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் அந்த கம்பெனி. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்கில் வேறு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரோலுக்கு ஏற்ற ஸ்கில் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து உங்களுக்கு எடுக்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எந்த ரோலுக்கு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில் செட் வச்சுக்கிட்டு எந்த ஸ்கில் தெரியுதோ அது மட்டும் போடுங்க. இப்போ நீங்கள் பைத்தானில் இருக்கீங்கன்னா பைத்தான், ML, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இதெல்லாம் போட்டு AI இன்ஜினியரிங் சொல்லிட்டு நீங்கள் போகலாம். அப்படி இல்லைனா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னா React JS அது கொடுத்துட்டு போகலாம். இல்லை கவுட் கம்ப்யூட்டிங்னா அதுக்கு என்னென்ன நீங்கள் முடிச்சிருக்கீங்க, பிளாக் செயின் டெக்னாலஜினா அதுக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா, அதெல்லாம் வச்சுட்டு எந்தெந்த இதுக்கு எந்தெந்த தேவையோ அந்த ஸ்கில் செட்லாம் வச்சுங்க. முக்கியமாக ரெஸ்யூமில் என்ன தெரியுதோ அது மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட். ஸோ நீங்கள் எதனா ஒரு கிளப்ஸில் இருக்கீங்க, எதனா ஒரு ஈவெண்ட்டே நடத்திருக்கீங்க, அதுமாதிரி நான் ஒரு போஸ்ட் இந்த காலேஜ் வந்து இதுமாரி நான் பிரசிடெண்ட்டாக இருந்தேன், வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன், இந்தமாதிரி கோஆர்டினேட்டராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து இவன் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நிறைய தெரியுது, இவன் வந்து ஒரு இன்ட்ராக்டிவான பர்சன், இவன் கம்யூனிகேஷன் நிறைய தெரியும், நெட்வொர்க்கிங் நிறைய தெரியும். ஸோ முக்கியமானது ஐடி கம்பெனிகள் வந்தோன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எல்லாருக்கையும் வந்து நெட்வொர்க்கிங்காக இருக்கணும், எல்லாத்தையும் ஈஸியாக பழகும். ஸோ அது தேவையானு சொல்லிட்டு இந்த மாதிரி போஸ்ட்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கானு சொல்லிட்டு நீங்கள் டான்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் போடலாம். அதுமாதிரி நீங்கள் பண்ணுற ஹாபீஸும் போடலாம். ஹாபீஸ்னு ஒரு செக்ஷன் மட்டும் நீங்கள் அடிக்கடி என்ன பண்ணுவீங்க, ஹாபீஸ்லேருந்து ஒரு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி போடுங்க. நான் லேர்ன் பண்ணுவேன், ரீட் பண்ணுவாங்க, எல்லாம் போடாதீங்க. ஸோ வந்து நான் வந்து என்ன போட்டேன்னா யூடியூப் சேனல் வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் போட்டேன். நிறைய பேர் இன்டர்வியூலாம் கேட்டு அப்படியா நைஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, யூடியூப் சேனலில் வச்சுருக்கலாம் கேட்டு சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம். இங்கிலீஷ், தமிழ், அப்புறம் என்ன லாங்குவேஜ், இன்னும் நிறைய லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது ஆட் அட்வான்ஸ் தான். இப்போ ஃப்ரெஞ்சு கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்க, ஜெர்மனி கம்பெனிக்கு போனால் ஜெர்மன், ஃப்ரெஞ்சுலாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களை வந்து அவங்க எடுக்க ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் ஒரு பேசிக்காக ஒரு ஃப்ரெஷருக்கு ரெஸ்யூமே என்னென்ன மேக் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸு. ஸோ இந்த வீடியோ மூலிமா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்னலாம் அடிபட்டிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பேன். 15 இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணுறப்ப இது வரைக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணி லாஸ்ட்டாக வந்து நான் போன கம்பெனியில் எடுத்த ரெஸ்யூமே அப்டேட் வரைக்கும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். லாஸ்ட்டாக என் ரெஸ்யூமேவும் சொல்லிட்டு இங்கே ஃபைனலில் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து ரெஸ்யூமே வந்து HR வந்து நோட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் இருக்குது எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஈவன் 5 செகண்டில் நோட் பண்ணுவாங்க, இவங்ககிட்ட எவ்வளோ ஸ்கில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு 5 செகண்டில் நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 70% 30% உங்கள் கையிலே இருக்குது. ஓரளவுக்கு ரெஸ்யூமே நல்லாலாம் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இன்டர்வியூவில் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறதுக்கு நான் சொன்ன இந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பிடிச்சி வந்து இந்த ரெஸ்யூமே நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலியமாகவே உங்களுக்கு தெரிய வராது, எல்லாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் வரும். ஸோ உங்களுக்கே போக போக எல்லாம் புரியும். பட் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம ஒரு ஃப்ரெண்டு கூட கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுறேன். ஸோ உங்களுக்கும் எந்தெந்த வீடியோலாம் தேவைப்படும் சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அத்தோட எடுத்தேன். Bye, see you, take care. Thanks for watching. Have a nice day. Bye.